பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம். Psalm chapter 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். Because he has set his love upon me, therefore I will deliver him. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை தேடுகிறதற்கு நீங்க வாஞ்சையாக இருக்கிறீங்க. அவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்க நீங்க வாஞ்சையாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபித்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க வாஞ்சையாக இருக்கிறீங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நீங்க வாஞ்சையாக இருக்கிறீங்க. இப்படி நீங்க அவரிடத்துல நீங்க வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து, சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து அவர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு அநேக நாட்கள் அதை குறித்து யோசிச்சு கவலையோட தானே இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதிலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன். நீ என் மேலேயே வாஞ்சையாக இருக்கிறதுனால நான் உன்னை நிச்சயம் விடுவிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதை குறித்து யோசிச்சு இனி நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து, இந்த இக்கட்டான ஆண்டவர் ஏசப்பா பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுங்க. ஆண்டவர் ஏசப்பா பிள்ளைங்களை மீட்டு ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவரே நேர்த்தியான பாதையில நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லா பிரச்சனையில இருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறாங்க. சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.